அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக சட்டப்பேரவையில் மாறி மாறி மோதிக்கொண்ட காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து விவரங்களோடு நிகரார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம். நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணியிருந்தாரு. அந்த இது திருப்பியும் நம்ம மேற்கொள்ள போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாரு. மாறி மாறி நம்ம சட்டப்பேரவையிலும் பார்த்தோம் கருத்து மோதல், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை தாக்குறது, இன்னொருத்தவங்க தாக்குறதுன்றது தனி மனித தாக்குதலாவே மாறி இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஹர்ஷினி வணக்கம். நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் 110 விதியின் கீழ் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதனுடைய எதிரொலியாக இன்று திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் என்று 3 கட்சிகளும் மாறி மாறி கருத்து மோதலில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக நாகர்கோயில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் பேசும்போது, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை இந்த அரசு ரத்து செய்திருக்கிறது, இனி தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்டு எழுந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி நிச்சயம் நன்றாகத்தான் இருக்கும், இதற்கு முன்பு நாம் என்ன பரந்தூர் விமான நிலையத்தை நம்பி மட்டுமா ஏற்றுமதி எல்லாம் செய்து கொண்டிருந்தோம்? கிடையாது. நம்முடைய சென்னை துறைமுகம் இருக்கின்றது, இன்னும் எத்தனையோ பல வழிமுறைகள் இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் அதே முறைகளை பின்பற்றி இந்த தொழில் வளர்ச்சி என்பது இருக்கும். தமிழ்நாட்டிற்கு 2வது விமான நிலையம் வேண்டுமா என்றால் நிச்சயம் வேண்டும். ஆனால் விவசாய நிலங்களை அழித்து, அதுவும் பரந்தூர் மாதிரியான அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏகனாபுரம், நெல்வாய், தண்டலம் உள்ளிட்ட அந்த பல்வேறு கிராம பகுதிகள், கிட்டத்தட்ட 13 கிராமங்கள், 5000 ஏக்கர் நிலம் இருக்கின்றது. அதில் 2800 ஏக்கர் நிலம் என்பது விளை நிலங்கள். அதுவும் எப்படிப்பட்ட நிலங்கள்? சாதா விளை நிலங்கள் அல்ல, முப்போகம் விளையக்கூடிய விளை நிலங்கள். அதுல நெல், கரும்பு, அதே போல வேர்க்கடலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விளையக்கூடிய ஒரு அருமையான மண்ணாக இருக்கின்றது. அந்த நிலத்திற்கு 3 மடங்கு நிதி தருவதாக சொன்னாலும் கூட 4 கிராமங்களை சார்ந்த மக்கள் அந்த நிலத்தை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. 3 மடங்கு பணத்தை விட அந்த விவசாயம் செய்யக்கூடிய நிலம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அந்த மக்கள் உறுதியாக நின்றார்கள். எனவே அந்த விவசாயிகளுடைய கண்ணீரா அல்லது விமான நிலையமா என்று பார்க்கும்போது விவசாயிகளின் கண்ணீரின் பக்கம்தான் எங்கள் முதலமைச்சர் நின்றார் என்று அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து பதில் சொல்ல, அப்போது குறுக்கிட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டவரெல்லாம் கடுமையான பதிலடிகளை கொடுத்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து பலருக்கும் இருக்கக்கூடிய அந்த கேள்வியை எழுப்பினார். இப்போது இந்த அரசு 90% நிலத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் எழுந்து பதில் சொன்னார். இந்த 90% இடத்தை கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்வதே முதலில் தவறு. 48% இடம் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது, 90% இடம் கிடையாது என்று பதில் சொல்லிவிட்டு அமர்ந்தார். மீண்டும் எழுந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரவே இல்லை. 90% அல்லது 50% அது பிரச்சனை கிடையாது. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதனுடைய ஒரு துணை கேள்வியாக பாமக சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமாரும் எழுந்து அதனுடைய ஒரு துணை கேள்வியை கேட்டார். நீங்கள் ஒரு பொருள் குறித்து, அதாவது விமான நிலையம் கட்டுவதற்காக என்று சொல்லிதான் அந்த நிலத்தை நீங்கள் கையகப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு பொருளுக்காக கையகப்படுத்தப்பட்ட, ஒரு விஷயத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேறொரு விஷயத்துக்காக செயல்படுத்த முடியாது. பிறகு அதை என்ன செய்ய போகிறீர்கள் என்று பாமகவும் கேள்வி எழுப்பியது. அப்போது எழுந்து பேசிய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், நீங்கள் சொல்வது போல கிடையாது என்று சட்டத்தினுடைய விதிகளை எல்லாம், அந்த சட்டத்தினுடைய எண்ணை சொல்லி அவர் படித்து காண்பித்தார். சட்டப்படி ஒரு விஷயத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை அதே விஷயத்திற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது கிடையாது. அதாவது அந்த திட்டம் கைவிடப்பட்டால், அந்த திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது என்றால் அந்த திட்டத்துக்காக செயல்படுத்த வேண்டும். அந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்று சொன்னால் கையகப்படுத்தப்பட்ட அந்த நிலத்தை வேறு திட்டத்திற்காக பயன்படுத்தலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று ஆதாரங்களை எடுத்து காண்பித்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசியிருந்தார். அப்போது ஒரு கேள்வி வந்தது. மீண்டும் அமைச்சர் நிர்மல்குமார் எழுந்து பேசினார். கடந்த திமுக ஆட்சியில் பரந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் முழுக்க முழுக்க G2 என்ற தனியார் நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக மட்டுமே வாங்கப்பட்டது. குறிப்பாக G2 மாப்பிள்ளை
லாபத்திற்காக மட்டுமே வாங்கப்பட்டது என்று திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபரை மறைமுகமாக சுட்டி காண்பித்து அமைச்சர் நிர்மல்குமார் பேசினார். இதற்கு திமுக தரப்பிலிருந்து கடுமையான கொந்தளிப்பான பதிலடிகள் கிடைத்தது. மைக் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையிலே ஒருமையிலே திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். பதிலுக்கு தாவேகாவினரும் திட்ட தொடங்கி விட்டார்கள். அனைவரையும் சமாதானப்படுத்திய சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார். நீங்கள் இவ்வளவு தரம் இறங்கி பேசுவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீங்கள் ஒரு பதிலை கொடுப்பீர்களானால் அதே வழியில் நின்று நானும் பதில் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். இது ஒரு மாப்பிள்ளைக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் என்றால் அதை நீங்கள் ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு இடத்தை தேர்வு செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்களே, அது எந்த லாட்டரியுடைய மருமகனுக்காக என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். இரண்டு தரப்பிலும் காரசார விவாதங்கள் நடைபெற்று முடிந்தது. எனவே இந்த பரந்தூரை பொறுத்தவரையிலே இதோடைய கன்க்ளூஷன், இதோடைய முடிவுரை என்னவென்று சொன்னால், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதுதான். அதுல மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ரத்து செய்ததற்கு காரணம் அரசியல் காரணம் அல்ல. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், விவசாயிகள் 3 போகம் விளையக்கூடிய அந்த நிலத்தை அழித்துவிட்டு, விவசாயத்தை அழித்துவிட்டு, குறிப்பாக ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது சுற்றி எவ்வளவு நீர்நிலைகள் இருக்கின்றது, கிட்டத்தட்ட ஏரி அதிகமாக நிறைந்த பகுதியாக அந்த பகுதி இருக்கின்றது. 380 நீர்நிலைகள் இருக்கின்றது. அவ்வளவு விஷயங்களையும் அழிக்கக்கூடிய செயலில் இந்த தாவேக அரசு ஈடுபடாது. குறிப்பாக பரந்தூரிலே ரன்வே வரும் என்று சொல்கிறீர்களே, அந்த ரன்வே வரக்கூடிய இடமே நீர்நிலைதான். நீர்நிலையின் மேல் ரன்வே கொண்டு வரப்பட்டால் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசும்போது, சென்னையினுடைய ஒரு வடிகாலாக, சென்னையினுடைய வெள்ளத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய நீர்நிலைகளாக பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய 13 நீர்நிலைகள் இருக்கின்றது. அந்த நீர்நிலைகளை எல்லாம் நீங்கள் அழித்து விட்டால் சென்னை வெள்ளக்காடாக மாறிவிடும். மீண்டும் ஒரு வெள்ளத்தை சென்னை தாங்காது என்றெல்லாம் அமைச்சர்கள் தரப்பில் மாறி மாறி பதில் சொல்லப்பட்டது. ஆனால் திமுக தரப்பில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், நாம் 1.5 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற அந்த உயர்வான இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தற்போது இருக்கக்கூடிய விமான நிலையம் போதாது, நமக்கு புதிதாக ஒரு விமான நிலையம் வேண்டும். அந்த பரந்தூர் விமான நிலையம் வரும் என்ற நம்பிக்கையில தான் பன்னாட்டு நிறுவனங்கள், பல கம்பெனிகள் வந்து இங்கு முதலீடு செய்திருக்கின்றார்கள். அந்த பரந்தூர் விமான நிலையம் வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் இங்கிருந்து வேறு மாநிலங்களை நோக்கி நகரக்கூடிய சூழல் ஏற்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிகிறதா இல்லையா என்று திமுக தரப்பிலிருந்து தங்கம் தென்னரசு அவர்கள் தாவேகாவை நோக்கி கேள்வி எழுப்பினார். ஆனால் தாவேகா தரப்பில் இதற்கு முன்பும் தொழில் வளர்ச்சி இருந்தது, இப்போதும் இருக்கும், இனிமேலும் இருக்கும். எனவே நாங்கள் தற்போது இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இன்னும் விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் 2வது விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் தேர்வு செய்யப்பட்டு குறைவான பாதிப்பில் இருக்கக்கூடிய இடமாக பார்த்து அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நாங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் இந்த தாவேகா அரசு 5 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகு நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம். நிச்சயம் கடந்த கால திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சியை விட 10 மடங்கு கூடுதலான வளர்ச்சி இருக்கும் என்றும் இவ்வாறு காரசாரமாக அந்த விவாதங்கள் நடைபெற்றது. எனவே இதுல பல கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அந்த இடத்தை வெவ்வேறு தொழில் நிறுவனங்களை கொண்டு வருவதற்காக, அதாவது விவசாயத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கும் பாதிப்பு இல்லாத வேறு சில தொழில்களை கொண்டு வருவதற்கு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.